ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் கேட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, a truss structure is loaded as shown in the figure below. Among the options given, which member in the truss is a zero force member அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு லோடிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 நியூட்டன் லோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, எந்த மெம்பரில் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம விஷுவலைசேஷன் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாக பார்க்குறது மூலமாகவே வி கேன் ஃபைண்ட் எந்த மெம்பரில் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு மெம்பர் தான் நமக்கு இங்கே ஜீரோ ஃபோர்ஸாக இருக்குது, அது நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஜீரோ ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா, நமக்கு 3 மெம்பர் ஒரு ஜாயிண்டில் சேர்ந்துருக்கணும். ஓகே, ஒரு ஜாயிண்டில் எத்தனை மெம்பர் இருக்கணும்? வி ஷுட் ஹேவ் 3 மெம்பர்ஸ். ஸோ இதை மாதிரி 3 மெம்பர் சேர்ந்துருக்கணும். அதில் 2 மெம்பர் கொலீனியராக இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். 2 மெம்பர்ஸ் ஹஸ் டு பி கொலீனியர். அப்புறம் அந்த ஜாயிண்டில் எந்த லோடுமே இருக்கக்கூடாது. அந்த ஜாயிண்டில் நோ எக்ஸ்டர்னல் லோடு, நோ எக்ஸ்டர்னல் லோடு, எக்ஸ்டர்னல் லோடே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கொலீனியர்னால் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கோலீனியர், ஒரே நேர்கோடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3வது மெம்பர் அந்த ஜாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மெம்பர் வந்து என்ன இருக்குன்னா, அந்த மெம்பரில் இருக்கக்கூடிய லோடு தான், இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்ன இருக்க போகுது, ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே, நான் இழுக்கிற மாதிரி நான் அதை காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே மாதிரி நம்ம பார்த்தா இந்த இடத்துல எங்கேயா 3 மெம்பர் சேர்ந்துருக்கா? எஸ். இங்கே பிங்கிற நோடு பார்த்தீங்கன்னா, பிங்கிற அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 மெம்பர் சேர்ந்துருக்கு. ஸோ மெம்பர் பிஏ, அப்புறம் இன்னொரு மெம்பர் என்னது பிசி, இன்னொரு மெம்பர் என்னது நமக்கு பிடி. அப்படி நமக்கு 3 மெம்பர் இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. நான் அதை வந்து பிடியில் இருக்க டென்ஷனை பிடின்னு எழுதுகிறேன், அப்புறம் பிஏயில் இருக்கக்கூடிய மெம்பரில் இருக்கக்கூடிய டென்ஷனை பிஏன்னு எழுதுகிறேன், டென்ஷன் பிசியில் இருக்கக்கூடியதை நான் பிசி அப்படின்னு நான் எழுதுகிறேன். டென்ஷன் பிசி, பிசிங்கிறது எதை டினோட் பண்ணுது? டென்ஷன் இந்த மெம்பர் பிசி, அதுதான் டினோட் பண்ணுது. இப்போ 3 மெம்பர் இருக்குது, 2 மெம்பர் கொலீனியராக இருக்கா? ஆமாம், 2 மெம்பர் இங்கே கொலீனியர், ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்புறம் அந்த நோடில் எந்த லோடுமே இல்லை, லோடு வந்து 0. ஸோ அப்போனா எதில் நமக்கு ஜீரோவாக இருக்க போகுது? பிடிங்கிற மெம்பரில் தான் நமக்கு டென்ஷன் என்னவாக இருக்க போகுது? த டென்ஷன் இந்த மெம்பர் பிடி இஸ் 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இன் கடைசி வரைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், பாய், see you. நன்றி.